சலசலன்னு கூச்சலுக்கு நடுவில் கேட்காமலே போன என் அமைதி. அமைதிக்கு விலை என்னன்னு கேட்டவங்களுக்கு புயலுக்கு முன்னாடி இருந்த அமைதி பதிலாக நின்று இருக்கு. உருவமே இல்லாத இந்த அமைதி என் வாழ்க்கையையே உருக்குலைச்சிருச்சு. ஒரு பானை சோத்தில் ஒரு சோறை மறைக்கலாம், அந்த ஒரு சோத்தில் முழு பூசணியை மறைக்க முடியுமா? முடியும். எனக்குள்ளே இருக்கிற தயக்கத்தால் முடியும். தயக்கம் இன்னைக்கு என்னை தடயமே இல்லாமல் அழிச்சிருச்சு. இப்படி தயங்கி தயங்கி நின்ன இந்த அமைதி போராட்டம் என் கதையாகவே மாறிடுச்சு. மாறிய மருவிய இந்த கதைக்கு சமூகம் வச்ச பெரும் பேரு தான் தி இன்ட்ரோவர்ட். வாழ்க்கையில் பாரம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையே எனக்கு பாரமாக அமைஞ்சிருச்சு. யார் பாரு? இல்லை, எனக்கு தான் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு மட்டும் என்ன மலையிலே அலாட் பண்ணியிருக்காங்க? உன் பேர் என்ன? பிரீத்தி, திருச்சியில். ஏப்பா நின்றுட்டே இருக்கா? உட்காரு. இல்லைப்பா, நான் அந்த பெட் எடுத்துக்கலாம். இந்த பெட்டா? சரி, எடுத்துக்கோங்க. படித்து படித்து செம்ம போர் அடிக்குது. சரி வாடி, பக்கத்து ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். என்னடி குரூப் ஸ்டடி சொல்லிட்டு குமாரம் பண்ணிட்டு இருக்காங்க? நாங்கள் பாக்கிய என்ன ஆச்சுன்னு தெரியுமா? பாக்கிய ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா கண்டிப்பா கோபி பாக்கியம் தான் கிடைக்கும். இல்ல நாதியா ஐயோ, நீங்க தான் இப்படி சொல்லிட்டா. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சீரியஸா படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி என்னதான் படிக்குது? இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. I am very happy. Start music. எனக்கு கீ கொடுத்திருக்காங்க ஆர்த்தி மேம். நான் இனிமே அங்கதான் படிப்பேன். டாடா. இப்படி ஆளை விடுங்கடா சாமி. ஆயிரம் உருவம் நடுவே அனாதையாய் நின்று கோடி பிழம்பலுள்ளே கூற ஒருவரும் இல்லை. தாங்க முடியா குமுறல்களும் தாங்குகிற கல்லான இதயம். குழப்பத்தில் குமுறும் நெஞ்சுக்கு குறித்தீர்க்க ஒருவரும் இல்லை. வாய் திறக்க முன்வந்தால் அதை கேட்க காது ஒன்று காத்திருக்கும். பிரீத்தி எங்க? காலையிலேருந்து ஆளவே பார்க்க முடியலையே. அவள் தான் காலையிலே சொன்னால நான் போய் பக்கத்து ரூமில் படிக்கிறேன்னு. அப்போ வா, அவளும் என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்னடா பண்றீங்க? என்னாச்சு? அமருங்கள். கதவு போடு. என்னாச்சு? என்ன நடந்தது? என்ன திடீர் மாற்றம்? அட பைத்தியங்களா, எனக்கு பயமா இருக்கல, தயவுன்னு சொல்லிருங்களே. அது பார்த்தோம்ல,
வந்து நான் பார்த்தது பாரு, அப்பதான் தெரியும். என்ன பார்த்து பாரு பார்க்காம பாரு. ஆட்டிமா பேசுறது நான் தான் கேட்டேன், 2 காதால கேட்டேன். வேணாண்டே போங்க. என்ன கேட்ட? அதெல்லாம் பாகுபலி. எனக்கு மட்டும் தான் அவங்கள மாதிரி நண்டு சில்லறைக்கா சொல்லிட்டு இருந்தேன். போங்க போங்க. என்னடா விளாடுற? ஆமா, நான் கபடி விளையாடுறேன், இப்ப குச்சிப்புடி விளையாட போறா. நீ கேரம் வந்து விளையாடு. ரூம்ல ஒரு 15 பேர் தானே பேசிட்டு இருக்கீங்க. நீ எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருடி, அவன் ஏதோ சொல்ல வரா. சிக்கிட்டீங்களா? இதைத்தான் நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு 6 மணி சரியா, நான் போய் உருப்படலாம் சரி இந்தியா இப்பவாது வந்ததுக்கு படிக்கலாமே புக் எடுத்து படிக்க போனா, நம்ம ஆட்டிமா 2 பேர் இருக்காங்கல்ல வந்தவங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் சும்மா கேட்காம கேட்டேன். அப்ப என்ன சொன்னாங்க, 2 அரசியல் ரகசியம் பேசிட்டு இருந்தாங்களே, அப்ப காலைல கேட்டது. என்ன மேல சொல்லு? என்ன மேல சொல்லி கீழே சொல்லிட்டு சொல்றதெல்லாம் ஓகே. நீங்க அட்டையா போய் சொல்லிட்டீங்கன்னா கார்டு ப்ராமிஸ் பண்ணுங்க. இவ வேற. சரி போ. இது யாருக்கு பேய்க்கா? சொல்லவா? நாட்டே சொல்லிடக்கூடாது. அதான் மாட்டோம். அந்த ரூம்ல பேய் இருக்கான், பிசாஸ் இருக்கான். என்னல இழுங்க மேட்ருக்கு வாழ. இல்ல அங்க சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க இன்ட்ரோ வெட்டாமல, அவங்க வந்து யாரோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதுனால செத்து போயிட்டாங்க, யார்ட்டுமே சொல்லாம. என்னது செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா? என்னல சொல்ற? காஞ்சனா படத்துல வரும்ல, செத்த வரையெல்லாம் சொல்ற மாதிரி, அது மாதிரி செத்தவங்க சேர்த்தோட போகாம இங்க சோத்துல வந்துருக்காங்க. என்னல சொல்ற? அப்ப என் அழகிய முகம், என் கார்மீக குந்தெல்லாம் போய் நான் வந்து சூனியக்கார கிளவியா மாறிடுவேனா? இவ வேற நேரம் தெரியாம கொஞ்ச நேரத்துல சாக போறா, என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. அழகிய முகம் கார்மே கொண்டுதான் சொல்ல தெரியல பைத்தியம். ஒரு ஹாஸ்டல்ல 10 பேர் சாவாங்க, 2 பேர் ஆவியா வருவாங்க, இது கூட தெரியாது. போய் சாப்பிட்டு போய் வேலையை பாருங்க, போங்களேன் போங்க. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றா? இதுக்கு எப்படி இன்னொரு உங்களுக்கு என்ன தெரியுமா, அந்த பேய் இருக்குல்ல, கண்ணு ஒயிட் கலர்ல இருக்குமா, கருவிழி ரெட் கலர்ல இருக்குமாம்ல. பயமா இருக்குடா, போட்டு விடுங்க. என்னடா இவ அங்கிட்டு பாத்துட்டு. சிதைக்கும் நிமிடம் சிந்தனையில் வரவில்லையோ உன் தாய்முகம், அவள் அழுகை குரலில் கரையவில்லையோ உன் கல் இதயம். மானத்திற்காக மரணம் செல்வதா பெண்மை, அல்லது மனம் நிரம்பும் வரை வேட்டையாடுவதா ஆண்மை? பிறந்த நிமிடம் அவளை ஏந்திய கைகளில், சிதைத்த உடலை அதே கைகளில் ஏந்திய தந்தை மனம் நீர் அறிவீரோ? சீராட்டி பாலூட்டி வளர்த்த பிள்ளை சீர்குலைந்து கிடப்பதை பார்க்கும் அந்த தாய் மனம் நீர் அறிவீரோ?